Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நீங்க நம்ம சேனலுக்குள்ள வந்தீங்க அப்படினா Subscribe பண்ணிருங்க. Subscribe பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா Subscribe பண்ணாம நிறைய பேர் பாக்குறீங்க. Subscribe பண்ணிட்டீங்க அப்படினா நாம இனிமேல் வரக்கூடிய நாட்கள்ல போடக்கூடிய வீடியோஸ் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம லைஃப்ல இந்த வீடியோ கண்டிப்பா ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ இருக்கும்போது உங்க பேரண்ட்ஸோட உட்கார்ந்து பாத்தீங்க அப்படினா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோல நம்ம என்ன பேச போறோம் அப்படினா 12th முடிச்சு எப்படி இருந்தாலும் நம்ம காலேஜ் போறோம். அப்ப காலேஜ் போறதுக்கு நமக்கு என்னென்ன படிப்புகள் இருக்கு சரியா? எந்த வெப்சைட்ல எந்த கவுன்சிலிங்க்கு நம்ம அப்ளை பண்ணனும், எந்த படிப்புக்கு என்ன கவுன்சிலிங் நம்ம அப்ளை பண்ணனும், ஒரு படிப்பு இருக்கு அப்படினா அந்த படிப்புக்கு எப்படி கட் ஆஃப் வந்து கால்குலேட் பண்ணனும் அப்படிங்கற ஈச் அண்ட் எவ்ரிதிங் என்ன சொல்றத இந்த வீடியோல நம்ம பேச போறோம். அதனால டைம் கொஞ்சம் ஆனாலும் நீங்க என்ன பண்ணணும் பொறுமையா பாருங்க சரியா? ஏன்னா 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் பசங்க நல்லபடியா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த நேரத்துல ஒரு 10 மினிட்ஸ் தான் சரியா? அதனால ரொம்ப நீங்க சிரமப்படாதீங்க. அதனால உங்க பேரண்ட்ஸோட உட்கார்ந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நமக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப டாப் மோஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்க படிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா மெடிக்கலுக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும், நீட் எக்ஸாம் நீங்க கிளியர் பண்ணிருக்கணும். நீட் எக்ஸாம்ல நீங்க கிளியர் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா மெடிக்கல் கவுன்சிலிங் நீங்க அட்டெண்ட் பண்ணணும் சரியா? அப்ப இந்த மெடிக்கல் கவுன்சிலிங் நீங்க அட்டெண்ட் பண்றதுக்கு நீட்ல எலிஜிபிள் மார்க் நீங்க எடுத்துக்கணும். அது இயர் பை இயர் எலிஜிபிள் மார்க் வந்து சேஞ்ச் ஆகும் சரியா? நீங்க அதாவது ஆல் இந்தியா கவுன்சிலிங் நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா, நீட்டுக்கு வந்து ஆல் இந்தியா கவுன்சிலிங் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா எம்சிசி வெப்சைட் நீங்க என்ன சொல்றீங்க ஃபாலோ பண்ணணும். இதுவே தமிழ்நாடு கவுன்சிலிங் நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் சரியா? டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் .com அப்படின்னு சொல்லி என்ன இருக்கும். அந்த மெடிக்கல் செலக்ஷன் வெப்சைட் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீட் எக்ஸாம் நீங்க என்ன முடிச்சிடலாம். நம்மளோட விஜே அலர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இன்னொரு யூடியூப் சேனல் வச்சிருக்கோம். நீட் பத்தின அப்டேட் எல்லாமே அந்த சேனல்ல வந்துட்டு இருக்கும். அதையும் நீங்க ஃபாலோ பண்ணிருங்க சரியா? அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான என்னன்னு பாத்தீங்கன்னா இப்பதான் நம்ம முக்கியமான பார்த்துக்கு வரோம், இன்ஜினியரிங் சரியா? அப்ப இன்ஜினியரிங் நான் படிக்கணும். நம்ம இப்ப எதை பார்க்க போறோம் அப்படின்னா இன்ஜினியரிங். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும், பேராமெடிக்கலுக்கு என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் அக்ரிக்கு என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் வெட்டினரினா நம்ம எந்த கோர்ஸ் வெட்டினரி எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயமே இந்த வீடியோல பேசுறோம். அதனால ரொம்ப வேகமா நம்ம கிளியரா என்ன சொல்ல முடிச்சிடும். இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க எப்ப வேணாலும் நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஃப்ரீ ஹெல்ப் லைன் தான் சரியா? எந்த வித சார்ஜும் கிடையாது, எதுவும் கிடையாது. நீங்க எப்ப வேணாலும் நீங்க தொடர்பு கொள்ளலாம். நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு எப்பயுமே நம்ம ரெடியா இருக்கிறோம் சரியா? ஓகே, அப்ப இன்ஜினியரிங் நான் படிக்கணும்னு நான் நினைச்சேன் அப்படின்னா இன்ஜினியரிங்க்கு நம்ம கட் ஆஃப் கால்குலேஷன் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் சரியா? நிறைய வீடியோ நம்ம சொல்லிட்டோம். மேக்ஸோட மார்க் அப்படியே 100க்கு எடுத்துக்குவாங்க. பிசிக்ஸோட மார்க் 50, அதாவது 2 ஆல் டிவைட் பண்ணிக்குவாங்க. கெமிஸ்ட்ரியோட மார்க் 2 ஆல் டிவைட் பண்ணிட்டா நமக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா 200 சரியா? 200க்கு எவ்வளவு, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங்க்கு நம்ம என்ன சொல்றோம் கட் ஆஃப் வந்து கால்குலேட் பண்ண போறோம். பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த வெப்சைட்டை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா TNEA சரியா? 2025 இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி மூலமா நமக்கு என்ன பாத்தீங்கன்னா இந்த கவுன்சிலிங்க்கு நம்ம அப்ளை பண்றது, இன்ஜினியரிங் கவுன்சிலிங் நம்ம அப்ளை பண்றதுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி மூலமா நடத்தக்கூடிய TNEA அப்படிங்கிற வெப்சைட்டை நம்ம ஃபாலோ பண்ணோம். www.tnea.com போட்டீங்கன்னா அந்த வெப்சைட் தான் ஃபாலோ பண்ண போறோம் சரியா? இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி மூலமா நீங்க உள்ள போகணும் அப்படின்னா, அதாவது கவுன்சிலிங் நம்ம சொல்றோம்ல, இது இல்லாம நம்ம எப்படி எல்லாம் அட்மிஷன்ஸ் வந்து போடலாம் அப்படின்னா இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் டீம்டு யூனிவர்சிட்டி மூலமா அட்மிஷன்ஸ் போடலாம் சரியா? டீம்டு யூனிவர்சிட்டின்னு சொல்லும் போது நிறைய டீம்டு யூனிவர்சிட்டில டொனேஷன் இல்லாம அட்மிஷன் போட்டுருக்காங்க. நிறைய டீம்டு யூனிவர்சிட்டில என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லாம அட்மிஷன் போடுறாங்க. அந்த மாதிரி ஹெல்ப் உங்களுக்கு வந்து எந்தெந்த காலேஜ்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு, எந்தெந்த டீம்டு யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்ல அப்படிங்கிற டீடைல்ஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க நம்ம தொடர்பு கொள்ளலாம். நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட்டட் காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் நம்ம அட்மிஷன் போடலாம். சப்போஸ் எனக்கு வந்து நல்ல காலேஜ் தான் சார் வேணும், என் காலேஜ் பேர் சொன்னாலும் எல்லா பேருக்குமே தெரியும் சார் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டால அட்மிஷன் போடலாம். ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க என்ன பண்ணுச்சு பாத்தீங்கன்னா பே பண்றதுக்கு ரெடியா இருக்கணும் சரியா? எந்த அளவுக்கு நம்ம காலேஜ் பேர் வந்து வெளியே தெரிஞ்சிருக்கோ அந்த அளவுக்கு ஒன்னும் மார்க் உங்களுக்கு ஹையா இருக்கணும். இல்லைன்னா டொனேஷன் காலேஜ் கல்லூரி வளர்ச்சி நிதி நம்ம என்ன சொல்றோம் கொடுத்து உள்ள போற மாதிரி இருக்கும். எப்படி இருந்தாலும் நம்ம ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். உங்களுக்கு இஷ்டம் இருந்தா நீங்க என்ன சொல்றத கால் பண்ணலாம். அப்ப இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த TNEA அந்த வெப்சைட் நம்ம என்ன சொல்றத ஃபாலோ பண்ணோம். அதுக்கப்புறம் அக்ரியை பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் கால்குலேஷன் எப்படின்னா ரெண்டு மெத்தட் இருக்கு. ஒன்னு என்னன்னு போதா பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சரியா? பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அக்ரி நீங்க படிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா பயாலஜி கண்டிப்பா வேணும். பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அக்ரிக்கு வந்து எப்படி கட் ஆஃப் கால்குலேட் பண்றது அப்படின்னா பயாலஜி மார்க் 50, மேக்ஸ் மார்க் 50 சரியா? பிசிக்ஸ் மார்க் 50, கெமிஸ்ட்ரி மார்க் 50, எல்லா மார்க்கையும் என்ன பண்ற நீங்க எடுக்கிற மார்க் 2 ஆல் டிவைட் பண்ணி ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா 200. இது யாருன்னா பயோமேக்ஸ் சரியா? சில பசங்க என்னன்னா இந்த பியூர் சயின்ஸ்ல இருப்பாங்க சரியா? பியூர் சயின்ஸ் நம்ம சொல்லும் போது பாட்னி தனியா, ஜுவாலஜி தனியா சரியா? அப்போ பாட்னி, அப்புறம் ஜுவாலஜி சரியா? அப்புறம் கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் பிசிக்ஸ் சரியா? இந்த மாதிரி 4 பேப்பர் இருக்கும். இந்த 4 பேப்பர் இருந்தாலும் அதையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் சொல்லி பாத்தீங்கன்னா
2ஆல நீங்க டிவைட் பண்ணிட்டு ஆட் பண்ணீங்க அப்படின்னா 200க்கு எவ்வளவு? சில பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கும் அந்த மாதிரி பசங்க இருக்காங்க. அந்த பசங்களுக்கு எப்படி கட் ஆஃப் வந்து கால்குலேட் பண்றது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பயாலஜி மார்க் அப்படியே 100க்கு வச்சுக்கோங்க சரியா. கெமிஸ்ட்ரி மார்க் 50க்கும் அதுக்கப்புறம் பிசிக்ஸ் மார்க் 50க்கு நீங்க கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா 200க்கு எவ்வளவு? இதுதான் வந்து கட் ஆஃப். அப்ப அக்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் சொல்லிட்டு 3 விதத்துல நம்ம என்ன கட் ஆஃப் வந்து கால்குலேட் பண்ணலாம். நீங்க எந்த கோர்ஸ்ல எப்படி எங்க இருக்கீங்க அப்படிங்கறத நீங்க தெளிவா பாத்துங்க. இது மூலமா அக்ரியோட கட் ஆஃப் வந்து கால்குலேட் பண்ணலாம். அக்ரி காலேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் காலேஜஸ்ல டிஎம்டி யூனிவர்சிட்டியில எத்தனையோ காலேஜ்ல அட்மிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அட்மிஷன்ஸ் போயிட்டு தான் இருக்கு. உங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்க கால் பண்ணலாம். இல்ல சார் எனக்கு வந்து கவர்மெண்ட்ல தான் வேணும், நான் கவர்மெண்ட் கவுன்சிலிங் மூலியம் தான் போவேன் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்றீங்கன்னா TNAU சரியா. TNAU அந்த வெப்சைட்டை நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி மூலமா நடத்தக்கூடிய TNAU அப்படிங்கிற வெப்சைட்டை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அதுல தான் நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங்க்கு நம்ம என்ன சொல்றோம்னா அப்ளை பண்ண வேண்டியதா இருக்கும் சரியா. இது வந்து அக்ரிகல்ச்சர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டீம்டு யூனிவர்சிட்டியில அட்மிஷன் வந்து போயிட்டு தான் இருக்கு. நிறைய டீம்டு யூனிவர்சிட்டியில நம்ம படிச்சோம் அப்படின்னா ஃபீஸ் வந்து குறைவா இருக்கும் சரியா. அக்ரி தான் சார் படிக்க எனக்கு எய்ம், ஆனா ஃபீஸ் எல்லாம் அதிகமா கட்ட முடியாது சார். அப்போ குறைவான ஃபீஸ் இருக்க காலேஜ் எங்க இருக்குன்னு தெரியல சார் அப்படின்னா நீங்க நம்மளை தொடர்பு கொள்ளுங்க, நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பேராமெடிக்கல் நம்ம சொல்லும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா பேராமெடிக்கல்ல நமக்கு கிட்டத்தட்ட 18 கோர்சஸ் இருக்கு. பேராமெடிக்கல்ல நிறைய பேருக்கு என்னன்னே தெரியாம சில பசங்க இருக்கலாம். பேராமெடிக்கல் சொல்லும் போது நர்சிங் இருக்கு, அதுக்கப்புறம் B.Pharm சரியா, அதுக்கப்புறம் வந்து BBT சரியா, இந்த மாதிரி அதுக்கப்புறம் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, எக்ஸ்ரே டெக்னாலஜி, இந்த மாதிரி நிறைய 18 கோர்சஸ் இருக்கு. இந்த 18 கோர்சஸ் எப்படி வந்து நம்ம இன்ஜினியரிங் சொன்னோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் தனியா, ட்ரிபிள் இ தனியா, இசி தனியா, இந்த மாதிரி தனித்தனியா இருக்குல்ல, அதே மாதிரி இதுலயும் 18 கோர்சஸ் இருக்கு சரியா. இந்த 18 கோர்சஸ் நம்ம போகணும் அப்படின்னா இங்க எப்படி கட் ஆஃப் வந்து கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா பயாலஜியோட மார்க்கை என்ன பண்றாங்க 100க்கு எடுத்துக்கிறாங்க, பிசிக்ஸோட மார்க் 50க்கும் சரியா, கெமிஸ்ட்ரியோட மார்க் 50க்கும் எடுத்துட்டோம் அப்படின்னா 200க்கு எவ்வளவு? இதுதான் வந்து பேராமெடிக்கலுக்கு நம்ம என்ன பாத்தீங்கன்னா கவுன்சிலிங்க்கு நம்ம என்ன பண்றோம் கட் ஆஃப் வந்து இப்படிதான் கால்குலேட் பண்றோம். இங்க எந்த வெப்சைட்டை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதாவது TN மெடிக்கல் செலக்ஷன், நம்ம நீட் எக்ஸாம் சொல்லியிருந்தோம்ல அதே தான் TN மெடிக்கல் செலக்ஷன் சரியா. இந்த வெப்சைட் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நீங்க பேராமெடிக்கலுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் கால்ஃபர் பண்ணுவாங்க. நீங்க இந்த வெப்சைட்டை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம சேனல் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் நாம வீடியோ வந்து ரெகுலரா கொடுத்துட்டே இருப்போம். எந்தெந்த அட்மிஷனுக்கு எப்படி நம்ம போடணும் எல்லாமே நம்ம கைடன்ஸ் வந்து கொடுத்துட்டே இருப்போம். நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னாவே போதுமானது. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதாவது வெட்டினரி கவுன்சிலிங் நம்ம சொல்லும் போது 2 விதத்துல வெட்டினரிக்கு நம்ம அட்மிஷன் போடலாம். ஒன்னு நீட் எக்ஸாம் எழுதி அது மூலியமா VCI சரியா, வெட்டினரி கவுன்சில் ஆஃப் இந்தியா, அவங்க ஒரு கவுன்சிலிங் நடத்துவாங்க. அது மூலியமா நம்ம என்ன பாத்தீங்கன்னா உள்ள வரலாம் சரியா, நீட் எக்ஸாம் எழுதி. இல்ல சார் 12th மார்க் வச்சே நான் போகணும் அப்படின்னா டேனவாஸ் சரியா, டேனவாஸ் சொல்லுவோம் டேனவாஸ் மூலியமா நமக்கு என்ன பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கவுன்சிலிங் வந்து என்ன பாத்தீங்கன்னா நடத்துவாங்க. டேனவாஸ்ல கவுன்சிலிங் நடத்தும் இந்த வெப்சைட்டை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுல மொத்தமே தமிழ்நாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் 600 சீட்டு தான் இருக்கு. இதுல பிசி தனியா, எம்பிசி தனியா, இந்த மாதிரி நமக்கு வந்து சீட்ஸ் வந்து ஸ்பிளிட் ஆகும் சரியா. அப்ப நல்ல கட் ஆஃப் எடுத்தா மட்டும்தான் வெட்டினரி வந்து என்ன பாத்தீங்கன்னா பாசிபிள்ஸ் இருக்கு. நீங்க என்ன பண்ணு பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் 188க்கு மேல எடுத்தா நீங்க வெயிட் பண்ணலாம். வெட்டினரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க வெயிட் பண்ணலாம் சரியா. அப்ப வெட்டினரிக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா டேனவாஸ். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது நான் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போலான்னு இருக்கேன் சார், இல்ல பிகாம் படிக்கலாம், பிஎஸ்சி மேக்ஸ் படிக்கலாம், இல்ல பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கலாம் அப்படிங்கிற ஐடியால இருக்கேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜுக்கு மட்டும் உங்க ஏரியால கவர்மெண்ட் காலேஜ் இருக்கும். கவர்மெண்ட் காலேஜுக்கு நீங்க வந்து அட்மிஷன் போடணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா TN காசான்னு சொல்லுவோம். அதாவது TNGA கவர்மெண்ட் காலேஜ்ல நடக்கக்கூடிய சரியா TN காசா அப்படிங்கிற வெப்சைட்டை நம்ம என்ன பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணணும். இந்த TN காசாங்கிற வெப்சைட்டை நம்ம ஃபாலோ பண்ணும்போது இங்க வந்து கட் ஆஃப் கால்குலேஷன் எல்லாம் கிடையாது. இப்போ எனக்கு வந்து பிஎஸ்சி மேக்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க பிஎஸ்சி மேக்ஸ்ல அதிகமா மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிருக்கணும். இப்போ வந்து எனக்கு வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி வேணும்னா கெமிஸ்ட்ரியில நீங்க அதிகமா மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடணும். இங்க வந்து கட் ஆஃப் கால்குலேஷன் கிடையாது, மார்க் தான். அந்த மார்க் வச்சு ரேங்க் லிஸ்ட் கொடுப்பாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட் வச்சு என்ன வந்து அட்மிஷன் வந்து போட்டுருவாங்க. இது எதுக்கு அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும் சரியா. இதுவே பிரைவேட் காலேஜ், இப்போ லோயலா காலேஜ் இருக்கு, MCC இருக்கு, WCC இருக்கு, இந்த மாதிரி காலேஜஸ்ல அட்மிஷன் வேணும் அப்படின்னா நீங்க டைரக்டாவே போய் என்ன பண்ணா அவங்களோட வெப்சைட் சரியா,
இப்போ லோயலா காலேஜோட வெப்சைட்ல போய் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிடுவாங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்க போட்டீங்க அப்படின்னா கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க. கவுன்சிலிங் நீங்க அட்டன் பண்ணீங்க அப்படின்னா கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபீஸை பே பண்ணிட்டு நீங்க டைரக்டா சேர்ந்துடலாம். பிரைவேட் காலேஜுக்கும் அதாவது இந்த கவுன்சிலிங்க்கு சம்பந்தமே இல்லை. எதுக்குன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நீங்க படிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா சரியா. ஆனா இன்ஜினியரிங் அப்படி கிடையாது. பிரைவேட் காலேஜுக்கும் கவுன்சிலிங் மூலியமா தான் போகணும், கவர்மெண்ட் காலேஜும் கவுன்சிலிங் மூலியமா தான் போகணும். மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படிங்கிறது இன்ஜினியரிங்ல வேற சரியா. இதுல நிறைய உங்களுக்கு டவுட்ஸ் மேபி இருந்திருக்கலாம். அப்படி டவுட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அப்படி இல்லாத பட்சத்துக்கு நீங்க எப்ப வேணாலும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். அதனால என் மார்க் குறைய போகுது, என் மார்க் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் வரும் அவ்வளவுதான் வரும்னு சொல்லி எப்பயுமே ஃபீல் பண்ணாதீங்க. நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு சரியான கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு நாம ரெடியா இருக்கிறோம். எப்ப வேணாலும் தொடர்பு கொள்ளுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சென்ட். தேங்க்யூ.